Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not for profit organization உடைய illustration 13th sum பார்க்கலாம். How will the following items appear in the final accounts of a sports club? So இந்த மாதிரி இந்த items எல்லாம் final accountsல எப்படி appear ஆகும் and particularஸ்ல opening stock, purchases, closing stock இந்த மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடணும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடுவோம் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போடுவோம் இல்லையா. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துக்கணும் அண்ட் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ஓப்பனிங் ஸ்டாக் கூட பர்ச்சேசஸை ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அதுல இருந்து க்ளோசிங் ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். இதுதான் ஃபார்மேட். அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். அண்ட் ஆல்சோ நம்ம ஏதாவது சேல் பண்றோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் வரும் இல்லையா, அதனால அதை வந்து நம்ம இன்கம் சைட்ல போட்டுக்கணும். ரொம்ப சிம்பிள், ஓகேவா? இப்போ நீங்க சம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 1/4/2018 3000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக், ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட் டியூரிங் த கரண்ட் இயர் 9000 rupees. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஓப்பனிங் ஸ்டாக் கூட இந்த பர்ச்சேசஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்ட் 31st March 2019 பேட்டர்ன் எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு இது எழுதிக்கணும். ஓகே, இது வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸா இருக்கலாம், ஸ்டேஷனரியா இருக்கலாம், எது கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டுன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக்னு போட்டு இன்னர் காலம்ல 3000 rupees போட்டுக்கோங்க. ஆட் பர்ச்சேஸ்ட் இன் த கரண்ட் இயர் 9000 rupees. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 12,000 வரும். நெக்ஸ்ட் சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் டியூரிங் கரண்ட் இயர் 500 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸை இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ 500 rupees ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அப்போ அது இன்கம் சைட்ல போடணும். இன்கம் சைட்ல பை சேல் ஆஃப் ஓல்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்னு போட்டு 500 rupees போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் 31st March 2019 4000 rupees. அப்போ இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக்கையும் பர்ச்சேஸையும் ஆட் பண்ணா 12,000 rupees வந்துச்சு. அதுல இருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ண போறோம். பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் 4000 rupees போட்டுக்கோங்க. 12,000 rupeesல இருந்து 4000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 8,000 rupees வரும். இதை நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். தென் பேலன்ஸ் ஷீட் போட்டுக்கலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019 போட்டு liabilities rupees, assets rupees எல்லாமே போட்டுருங்க. இங்க நம்ம க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் எடுத்தா போதும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் நம்மளுக்கு 4000 rupees கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதை எடுத்து நம்ம இங்க அசெட் சைட்ல எழுதிக்கணும். ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போட்டு 4000 rupees போட்டுக்கோங்க. இந்த சம் எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்து சம்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.